திருப்பதிக்கு போறான் 24 மணி நேரம் நிற்பான். 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 எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என்னம்மா என்னம்மா பால் கொடுக்குறாங்களா? பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குறாங்களா? ஒண்ணும் கிடையாது. பாக்கி மட்டும் பிள்ளை கேட்டா என்ன பண்ணும்? 5 மணி கூட சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற அவர் பேர் என்ன? அல்லேலியா பாபுவா? சேகர் பாபு, ஸ்னேக் பாபுலாம் இல்லை, அல்லேலியா பாபு. ஏன்னா அவருக்கு ஒருத்தர் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் அப்படின்ன உடனே அவருக்கு உற்சாகம் வந்துடுது. அல்லேலியா பாபுன்னு இந்த 4 மாவடி மோகன் சிலாசரஸ் மாதிரியா கோஷம் போடும். அப்படின்னா அவர் ஹிந்து சமய அறநிலைத்துறைக்கு மந்திரியா இருந்தால் ஹிந்துக்களுக்கு நியாயம் கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறது தான் இந்த சம்பவங்கள். போன மாதம் இந்த சேகர் பாபு கவிஞர் கனிமொழியா? ஆமாம், எனக்கு இந்த கவிஞர்னா அது எங்கள் அண்ணா இல கணேசன் சொல்லுவார், நேர எழுதினா உரைநடை, மடக்கி மடக்கி எழுதினா கவிதை. அதனால அந்த கவிஞர் கனிமொழி, அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்து ஜெயிலுக்கு போகிற மந்திரி, அதுதான் என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். இவங்க 3 பேரும் இருக்கச்ச கோவிலில் இருக்கிற மகளிர் ஹிந்து பக்தர்கள் நாங்கள் 6 மணி நேரமாக நிற்கிறோம். ஆனால் இதுக்கு எந்த ஏற்பாடு இல்லை. குழந்தைகளுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும்னா கொடுக்க முடியலை அப்படின்னு. அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? எனக்கு இருக்கு. திருப்பதிக்கு போய் 24 மணி நேரம் நிற்பானுங்க, இங்கே 6 மணி நேரம் நிற்க மாட்டான்னு. அது நின்னதுனால தான்டா செத்து போனாங்க. அப்படி நின்னதுனால ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்தில் ஹிந்து சமய அறநிலைத்துறை மந்திரியா இருக்கிறதுனால தான் ரிக்வெஸ்ட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டு சாக் திஸ் ஃபெலோ. சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்யாம ஹிந்து பக்தர்களுக்கு விடிவு கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்குது. இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்றதுக்கெல்லாம எதுக்கு துப்பு கட்டு போய் இருக்க ஒரு மந்திரின்னு கேட்கிறேன்னா, அதுவும் என்ன ஒரு கொழுப்பு திமிரு ஆணவம் அந்த சேகர் பாபுவுக்கு. திருப்பதியில போய் இருப்பானுக, இதே வார்த்தை, இது என் வார்த்தை இல்லை, இது அந்த அல்லேலியா பாபுவோட வார்த்தை. திருப்பதிக்கு போனா 24 மணி நேரம் அங்க இருக்கிற வசதியை போய் பாரியா வெக்கப்படணும் நீ எல்லாம் மந்திரின்னு சொல்லிக்கிறதுக்கு. இந்துக்களுடைய பக்தர்களுடைய பணத்தை வாங்கி அதுல நீ சாப்பிட்டுன்னு இருக்க. அவை இவ்வளவு மோசமான தீய ஸ்டாலின் இந்து விரோத அரசு உடனடியாக கோவில்களை ஒழுங்கா நிர்வகிக்க முடியும்னா நிர்வகிங்க, இல்ல விட்டுட்டு வெளில போ அப்படின்னு சொல்றேன். இந்த சேகர் பாபு என்னைக்காவது உண்மை பேசியிருக்காரா? சரி, சேகர் பாபுவோட குணம் என்ன? ஒருத்தர் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்ன உடனே நீ சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லியிருந்தேன்னா உனக்கு ஹிந்து உணர்வு இருக்குன்னு நினைக்கலாம். நீ போட்ட கோஷம் 4 மாவடி மோகன் சீலாசரஸோட கோஷம், அல்லேலூயா. அதனால நீ நல்ல உண்மையான உன் மதத்துக்கு உண்மையா இருக்கிற நபர் இல்லையே. அப்ப நீ சொல்றது எப்படி நம்ம நம்ப முடியும்? அவங்க சொல்றாங்க குமார் அவருடைய மனைவி கூட்ட நெரிசல்ல தான் இறந்தார், அவ்வளவு கூட்டம் இருந்தது. ஆனா நீங்க அந்த மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. நான் வீடியோலயே போட்டிருக்கேன், தாமரை டிவி எல்லாத்துலயும், என்னோட பேஜ் எல்லாத்துலயும் போட்டிருக்கேன். அதுலே அந்த அம்மா சொல்றாங்க, நீ அப்படி எழுதி கொடுக்கலன்னா பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இது உண்மையா இருக்குமா? உண்மையா இருக்கும். ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி உதயகுமாரை இப்படி தன்னடா பண்ணீங்க பாவிகளா. திராவிட இயக்கம்னாலே கொலகார கும்பல், அது திராவிடியன் ஸ்டாக், இன்ஹியூமன் ஸ்டாக். அதனால
சேகர் பாபு போன்ற பொய்யர்கள், இந்து விரோதிகள், தீய சக்திகள். இந்த ஒருத்தர் கிறிஸ்தவரானேன்னா உனக்கு அப்படியே உடம்புல புலகாங்கிதமாயி, அதெல்லாம் வேணாம் என்ன புலகாங்கிதமாயி நீ அல்லேலூயா கோஷம் போட்ட ஒரு உண்மையற்ற நபர் தானே, நீ இந்துக்களை ஏமாத்துற நபர் தானே. கோவில்ல வந்து 2500 ரூபாய் ஒரு அபிஷேகத்துக்கு வாங்குற நீ தினந்தோறும் ஒருத்தரும் கட்டுறாங்க. இது உள்ள நுழையிறதுக்கு அங்க வெளியில நிற்பான். அதுவும் அன்னைக்கு நான் கேட்டேன், ஏன் ரசீது இல்லாம வாங்குற, மொத்தமா போட்டுக்குவோம். மொத்தமா போட்டு யார்கிட்ட கொடுப்ப என்ன? இது நுழைவு கட்டணம். கோயில நுழைஞ்சா நுழைவு கட்டணம், ஆண்டவனை தரிசிச்சா தரிசன கட்டணம், அர்ச்சனை பண்ணா அர்ச்சனை கட்டணம், அபிஷேகம் பண்ணா அபிஷேக கட்டணம். இவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்களே கொள்ளக்காரர்களா? அறநிலைத்துறைங்கிறது கொள்ளக்கார துறை. நம்ம இந்துக்களை சுரண்டி சாப்பிடும் ஒரு கேவலமான துறை இந்து சமய அறநிலைத்துறைங்கிறது. அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு துறைக்கு நீ ஹெட்டா இருந்தீங்கன்னா நீ யோக்கியமானவனா, உண்மை பேசுறவனா எப்படி இருப்பார் இவர்? அதனால அவர் சொல்றதை நாம ஏத்துக்க முடியாது.